மணி நேரத்திற்கு மேலாக விஜய் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சற்று நேரத்துக்கு முன்பாக கூட நம்ம திரு மாணிக் தாகூர் அவர்கள்ட்ட கேட்டோம், நீதிமன்றத்தை நாட போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம எல்லா சட்ட வாய்ப்புகளையும் நம்ம ஆராய்வோம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதில் தமிழக வெற்றி கழகத்தோட துணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வரிசையாக நம்ம கடந்த சில மணி நேரங்களில் திரு கபில் சிபலா இருக்கட்டும், திரு அபிஷேக் மனு சிங்கியா இருக்கட்டும், திரு முகுல் ரோஹத்கியா இருக்கட்டும், டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கிய உச்சநீதிமன்றத்தில் கான்ஸ்டியூஷனல் கேசஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய முக்கியமான வழக்கறிஞர்கள் எல்லாரும் வரிசையாக லைன் கட்டி தொடர்ந்து ஊடகங்களை சந்தித்து ஆளுநர் செய்வது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்றதை பார்க்க முடியுது. அதே நேரம் அங்கே அந்த பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரம் இங்கே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சட்ட நிபுணர்களுடன் தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அப்படின்றத பார்க்கிறோம். தாவேகா நீதிமன்றத்தை நாடப்போகிறதா, ஆளுநருடைய செயல்பாட்டை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடப்போகிறதா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி நமக்கு எழுகிறது. அதுதான் நம்ம திரையிலையும் பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு ஒரு தீவிரமான சட்ட ஆலோசனை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்போ இன்னும் இந்த சிக்கல் நீண்ட நாட்களுக்கு நீடித்து கொண்டிருக்கும்னு எடுத்துக்கலாமா? ஓகே, ஐம் சாரி, நம்முடைய செய்தியாளரும் லைனில் இருக்காங்க, திரு மணிகண்டன் இருக்காரு. அவருடைய அவருடைய இருக்கிற தகவல்களை நம்ம கேட்கலாம். மணிகண்டன், நீதிமன்றத்தை நாட தயாராகிறதா தாவேகா? கிட்டத்தட்ட 2 முறை ஆளுநரை சந்திச்சாச்சு. ஆளுநர் அவருடைய டிஸ்கிரிப்ஷன் பவர்ஸுக்கு உட்பட்டு அவர் சில விஷயங்களை கேட்டிருக்கிறாரு, விளக்கங்களை கேட்டிருக்கிறாரு. இப்போதைக்கு தாவேகா கிட்ட பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான எண்ணிக்கை இல்லை. பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு பிறகாக அது குறித்த முடிவெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சட்ட ரீதியிலான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட மதியம் 3 மணி அளவுல தொடங்கிய ஆலோசனை கூட்டம் இதுவரையில நீண்டு வருது. பட்டினப்பாக்கத்துல சட்ட நிபுணர்கள், கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் மத்தியில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது ஒரு புறம் இருக்க, கூட்டணி ஆதரவை பெறுவதற்காக கடிதங்களை கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்களான அருண்ராஜ், நிர்மல்குமார் ஆகியோர் மூலமாக பல்வேறு கட்சிகளுக்கு ஆதரவு கேட்டு அழைப்பு விடுக்க அனுப்பி வைத்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, நீதிமன்ற சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்காக சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனையும் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இருப்பதாகவே தெரிகிறது. அந்த அடிப்படையில ஏற்கனவே நடைபெற்ற வழக்குகளை மேற்கோள் காட்டி RS பொம்மை வழக்க மேற்கோள் காட்டி வழக்குகளை தொடர்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக காலை செய்திகள் வெளியாகி இருந்தது. இது குறித்தும் இந்த ஆலோசனையில கருத்துக்கள் பகிரப்பட்டு ஆலோசித்து வருகிறதாக தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. ஓகே, நன்றி மணிகண்டன் விரிவான தகவல்களுக்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.